அன்புக்குரிய திருச்சபை மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே புதிய மாதத்திற்கான வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதம் கடவுளுடைய கிருபையாலும் கடவுளுடைய வழிநடத்துதலாலும் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு புதிய நாளையும் புதிய மாதத்தையும் நாம் காண்பது என்பது கடவுளுடைய சுத்த கிருபையாக அது இருக்கிறது. எனவே புதிய மாதத்திலே நாம் புதிய மாதத்துக்குள் நாம் நுழைந்திருக்கின்ற வேளையில் புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு இந்த புதிய மாதத்துக்குள் நாம் நுழைய வேண்டும். எனவே இந்த நாளிலே புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்கு உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அஞ்சாதே திகையாதே. அன்புக்குரிய திருச்சபையின் மக்களை, நமது தமிழ்நாட்டிலே 50 ஆண்டுகள் மிஷனரியாக திருப்பணியாற்றிய ஏமி கார்மைக்கல் அம்மையாருடைய இறுதி நாட்களிலே அவர் பலவீனமாக அவருடைய அறையிலே படுத்திருக்கின்ற வேளையிலே அவருக்கு முன்பாக 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குமா. ஒன்று ஃபியர் நாட், மற்றொன்று ஐ நோ. ஃபியர் நாட், ஐ நோ என்ற 2 வார்த்தைகள் அவருடைய அறையிலே இருக்குமா. இந்த புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு, do not be afraid, do not be discouraged. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த சூழலை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த பகுதி உபாகமம் 31ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட சூழலை நாம் பார்க்கும் பொழுது கானான் நாட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாக மோசே அவர்களை எல்லாம் அழைத்து, கடவுள் இனி கானான் நாட்டை பார்க்க மாட்டாய் என்று என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார், எனவே நான் இனி உங்களோடு நான் வரப்போவதில்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் கலக்கத்தோடும் பயத்தோடும் இனி நான் என்ன செய்ய போகிறோமோ என்ற அங்கலாய்ப்போடும் அவர்கள் இருந்த சூழ்நிலைகளில் தான் சொல்லப்பட்ட கடவுளுடைய வாக்கு தத்தம் தான் இந்த வாக்கு. இந்த புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நம்மையும் பார்த்து கடவுள் இந்த இப்படிப்பட்ட வாக்கை தருகிறார். ஏனென்றால் அந்த புதிய நாட்டுக்குள், வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு, அப்படிப்பட்ட பயம் ஏற்பட்டது என்றால், அந்த புதிய நாட்டிற்கு நுழைவதற்கு முன்பாக யோர்தான் நதியை கடக்க வேண்டும். அந்த யோர்தான் நதியை கடப்பதற்கு முன்பாக அந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவைகளை நாம் எப்படி கடக்கப் போகிறோம் என்ற அந்த அங்கலாய்ப்பு அவரிடத்தில் இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது யோர்தான் நாட்டை கடந்து சென்று அந்த வாக்களிக்கப்பட்ட நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாது. அந்த நாடு எப்படிப்பட்ட பூகோள அமைப்பில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் இருக்க போகிறார்கள், அவர்களை நாம் அங்கே விரட்டி அங்கே நாம் குடியேறப் போகிறோம் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே புதிய தலைமைத்துவத்தோடு யோசுவாவுடைய வழிநடத்துதலோடு இந்த புதிய நாட்டுக்குள் நாம் எப்படி நுழைந்து அங்கே நாம் எப்படி வாழப்போகிறோம். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் பயணமாக வந்த, வனாந்தரத்தில் இருந்த அவர்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து மோசே அவர்களை விடுதலையாக்கினார். அவர்களை விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் நாட்டுக்கு அழைத்து வந்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் கடவுள் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இனி நீ கானான் நாட்டை காண மாட்டாய் என்று சொன்னதை அடிப்படையாக வைத்து மோசே அவர்களுக்கு சொன்ன வாக்கு தான் இந்த வாக்கு. எனவே புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நம்மை பார்த்து கடவுள் 3 காரியங்களை நமக்கு சொல்லுகின்றார். ஒன்று, அவர் நமக்கு முன்பாக செல்கின்றார். யோவான் எழுதின நற்செய்திகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நல்ல மேய்ப்பன் எப்படியெல்லாம் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பட்டியலிருந்து வெளிவிட்ட பிறகு ஆடுகளுக்கு முன்பாக அவர் செல்கின்றவர். அவர் ஆடுகளுக்கு முன்பாக சென்று வழிகளை காட்டும் பொழுது அந்த ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றி நடக்கின்ற அந்த சூழல் நாம் பார்க்கலாம். எனவே நல்ல மேய்ப்பன் இந்த ஆண்டு முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு அவசியம். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக அவர் செல்கின்றார். அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த புதிய மாதத்திலே அவருக்கு பின்பாக செல்லும் பொழுது அவர்கள் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அமர்ந்த தண்ணீர் அண்டரில் என்னை கொண்டு போய் விடுகிறார், புல்லுள்ள வழிகளில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவதற்கு அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்பாக செல்லும் பொழுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புதிய மாதத்திலே நமக்கு வருகின்ற சவால்கள், நமக்கு வருகின்ற பிரச்சனைகள், சோதனைகள், இவைகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நடப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி விசுவாசி நடந்தோமே என்றால் நம்முடைய வாழ்விலே இந்த புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். இரண்டாவது, அவர் உன்னோடு இருக்கிறவராக இருக்கிறார். மோசே இஸ்ரவேலரை நோக்கி தன் யோர்தானை நான் கடந்து வருவதில்லை என்று அவர் சொல்ல பொழுது, நான் எப்படி இவ்வளவு நாள் உங்களோடு இருந்தனோ அதைவிட கடவுள் உங்களோடு அவர் இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். எனவே அவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் சங்கீதம் 23 சொல்லப்பட்ட பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நமக்கு முன்பாக வருகிற பொல்லாப்புகள், நமக்கு முன்பாக வருகிற ஆபத்துகள், நமக்கு முன்பாக வருகிற அழுகையின் பள்ளத்தாக்குகள், இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். அவருக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும். எனவே கடவுள் இந்த புதிய ஆண்டிலே உங்களோடு நம்மோடு இருப்பார், நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மில் நிலைத்திருப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே அவர் உங்களோடு இருப்பதால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்று அங்கலாய்ப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவர் உன்னை கைவிடாதவராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இடைபெயர்ந்தாலும் நான் உங்களை கைவிடாதவராக எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த கைவிடாத கடவுள் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். நாம் அவரை பற்றி கொள்வதை விட அவர் நம்மை பற்றி கொள்வதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம் கைவிடாது காத்துக்கொள்கிற கடவுளாக இருக்கிறார். எனக்கு அன்புக்குரிய திருச்சபையின் மக்களே, இந்த நாளிலே இந்த புதிய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை குறித்த பயமோ கலக்கமோ நமக்கு அவசியம் வரவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த புதிய மாதத்தை குறித்த கலக்கமோ பயமோ நமக்கு வர வேண்டாம் என்றால் கண்டிப்பாக இந்த புதிய மாதத்திலே அவர் நமக்கு முன்பாக செல்கின்றார், அவர் நம்மோடு இருக்கின்றார், அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை இந்த புதிய மாதத்திலே பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற வேதனைகள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற இழப்புகள், நமக்கு வருகிற அங்கலாய்ப்புகள், நமக்கு வருகிற ஆபத்துகள், இவைகளிலிருந்து கடவுள் நம்மை விடுவித்து காக்கிறவராக இருக்கின்றார். நாம் ஜெபம் செய்யும் பொழுது, ஆண்டவரே எனக்கு கஷ்டமே வரக்கூடாது என்று நாம் ஜெபிக்கக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் நான் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஜெபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கஷ்டமே வரக்கூடாது என்று நாம் ஜெபித்தோம் என்றால் அந்த ஜெபத்தில் பல நேரங்களில் நமக்கு கஷ்டம் வந்தது என்றால் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு நம்மால் முடியாது. நமக்கு அவிசுவாசம் தொற்றிக்கொள்ளும். எனவே கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு வேண்டிய பலனை தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புதிய மாதத்திலே அப்படிப்பட்ட பலனை கடவுள் நமக்கு தருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடவும் மாட்டார். எனவே பயப்படவும் கலக்கவும் வேண்டாம். இந்த புதிய மாதத்தை குறித்த கலக்கமோ பயமோ இல்லாதபடி முழுவதுமாக நம்முடைய வாழ்வை கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுத்து கடவுளிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் இந்த புதிய மாதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே அமர்ந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்ற கவலை இல்லாதபடி உம்மை நாங்கள் பின்பற்றி நடந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து இந்த புதிய மாதத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். இந்த புதிய மாதத்திலே எல்லா மக்களும் கையிட்டு செய்கிற காரியங்கள், அவருடைய பயணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் அனைத்திலும் நீர் உடனிருந்து அதன் வழியாக நீர் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆதரவு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென்.